இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பெயர் சொல்லி அழைத்து நம்மை குணமாக்குகிறார் என்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். 3ஆம் அதிகாரம்னே ஆதியாகம்னே எல்லாருக்கும் ஞாபகம் வந்திருக்கும், ஆதாம் தான். சரியா? ஆதாமை தான் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். சரியா? எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னா, இவர் இப்போது செய்யக்கூடாதுன்னு சொன்னதை இப்போ ஆதாம் செஞ்சிட்டார். பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் சாப்பிட்டுட்டார். அவர் சாப்பிட்டதுனால இப்போ என்ன வந்துடுச்சு? பாவம் வந்துடுச்சு. இப்போது அந்த பாவத்தில் வந்ததுனால அவர் பயந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு. இந்த சிச்சுவேஷனில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறார். சரியா? இப்போது இதுக்கு இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டிலாம் பகலின் குளிர்ச்சியான வேலையில் ஆண்டவர் அந்த தோட்டத்துக்கு வருவார். அப்போது ஆதாமும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்களாம். சரியா? நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்போம் என்னெல்லாம் பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசியிருப்பார்? ஆண்டவரே, நான் இந்த நதியில் தான் நான் குளித்தேன், இந்த பழம் சாப்பிட்டேன், என்ன டேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த மான் எவ்வளோ அழகாக துள்ளி ஓடுது, என்ன அப்படி இது எல்லாத்தையும் அவர் மார்னிங்கில் அதுக்கு முந்தின நாள்லேருந்து அப்போ வர நடந்தது எல்லாத்தையும் பற்றி என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? நான் எல்லாரையும் வார்த்தைகளினால் நான் படைச்சேன், ஆனால் ஒன்று மட்டும் ஸ்பெஷலாக பார்த்து மண்ணை வச்சு செஞ்சு ஸ்பெஷலாக பார்த்து வடிவமைச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படி அழகாக போயிட்டு இருந்த இடத்துல இப்போ பாவம் வந்தோடனே என்ன ஆயிடுது? அவ்வளோ நேரம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்த இடத்துல பாவம் வந்தோடனே ஒரு பிளவு வந்துடுது. இப்போ என்ன ஆகுது? அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்க அந்த பின்பாகத்தில் ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, அந்த சந்நிதி விட்டு என்ன ஆயிட்டாங்க? விலகிட்டாங்க. நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்வு வந்தோம். நம்ம ஏதாவது ஒரு பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த கர்த்தருடைய சந்நிதியை விட்டே நம்ம கொஞ்சம் விலகிடுவோம். பைபிள் ரீட் பண்ணுறது குறைஞ்சிரும், ஜெபம் பண்ணுறது குறைஞ்சிரும், சர்ச்சுக்கு போகிறதே என்ன ஆயிரும்? அப்படி குறைஞ்சிரும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில், அதாவது ஆதாம் கிரியேட் பண்ண அந்த புதுசில் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க? என்ன ரொம்ப க்ளோஸாக இருந்தார்ல ஆண்டவர் கூட. அதுக்கப்புறம் பாவம் வரும்போது தான் என்னாச்சு? அவங்களுக்குள்ள ரெண்டும் கேப் ஆயிடுச்சு. இந்த சந்நிதி விட்டு பயந்து ஒளிகிற சிச்சுவேஷனுக்கு ஆயிட்டாரு. நம்மளும் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம ரொம்ப நல்ல நிறைய நேரம் பைபிள் ரீட் பண்ணியிருப்போம், ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நல்லா நடந்திருக்கும். ஏதோ ஒரு பாவம் வரும்போது நம்மளுக்குள்ள என்ன வந்துடுது? ஒரு பிளவு வந்துடுது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல வரதான் செய்வார். என்ன அந்த இடத்துல ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கூப்பிடுறாரு. இவரு தான் என்ன பண்ணுறாரு? நம்ம பையன் இப்போ நம்ம கூட பேச வருவானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடுறாரு. ஆண்டவருக்கு தெரியாமையா இருக்கும், இவன் பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டான், இவன் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சுட்டான், பாவம் செஞ்சுட்டான்னு சொல்லி தெரியும். இருந்தாலும் இவ்வளோ நாள் எல்லாத்தையும் நம்மகிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருந்த நம்ம பையன் இதையும் நம்மகிட்ட சொல்லி நம்மக்கிட்ட சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ஆசையே வந்திருப்பாரு. என்ன ஆனால் அந்த ஆதாம் என்ன பண்ணாரு? ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன். அப்போ பாவம் நம்மளுக்குள்ள வரும்போது என்ன வந்துடுது? பயந்து நம்ம ஒளிச்சுக்கிடுறோம். பரிசுத்தருடைய முகத்தை பார்க்கறதுக்கு முடியாம நம்ம என்ன பண்றோம்? பயந்து ஒளித்து கொள்கிறோம். இப்படி பயந்து இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். நீ அந்த பயத்தை விட்டு வெளியே வா, அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. நீங்களும் அப்படி பாவம் செஞ்சு பயந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி போயிருக்கிறீங்களா? உங்களை தான் இன்னைக்கு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த பாவத்தை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களையும் கூட அழைக்கிறார். சரியா? நான் எங்கள் ரிலேஷனில் ஒருத்தங்க கொஞ்சம் ரொம்ப குடிப்பாங்க. என்ன அப்போ அவங்க நாங்கள் சர்ச்சுக்கு போகிற டைமில் அவங்க சொன்னாங்க, நல்லா சர்ச்சுக்கெலாம் ஒழுங்காக போகணுன்னா நல்லா ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அப்போது நான் கேட்டேன், நீங்களும் வாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நான்லாம் ரொம்ப பாவிமா, நான் ரொம்ப குடிப்பேன், நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா இருங்க, அங்கே போகணும்ல, பரலோகத்துக்கு போகணும்ல, நீங்களாம் நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, நல்லா ஜெபத்துக்கு போங்க, நான்லாம் வரல, நான் ரொம்ப பெரிய பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பாருங்க, நம்ம பாவம் நம்மளுக்குள்ளே வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படி மெதுவாக
கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகுறோம். எதனால? குற்ற உணர்வுனால. என்ன, நம்ம பாவம் செஞ்சுட்டோம், நம்ம அதனால இனி அந்த பரிசுத்தருடைய முகத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இல்லை பிரியமானவர்களே, நம்ம பாவிகளை ரட்சிக்க தான் யார் வந்தா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வந்து அந்த இரத்தத்தை, பரிசுத்தமான இரத்தத்தை நமக்காக தான் சிந்தினார். சரியா? அந்த விலை மதிப்பே இல்லாத அந்த இரத்தத்தை சிந்தினதே நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்க தான். நீங்க அப்படி கலங்கி குற்ற உணர்ச்சியோட நீங்க இருக்கிறீங்களா? உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். என்ன, நீ பெயர் சொல்லி அழைக்கிறார், நீ அந்த இடத்தை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்போ ஆதாம்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, நீ நான் புசிக்க வேண்டான்னு சொன்ன கனியை நீ புசிச்சிட்டியா? ஏன்னா நிர்வாணின்னு உனக்கு அறிவிச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு. இப்போ கேட்ட உடனே புசித்தியான்னு சொல்லி கேட்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் என்ன? ஆமா இல்லை, இந்த ரெண்டு ஆன்சர் தானே பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த ஆதாம் என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்கள் என் கூடவே இருக்கிறதுக்கு தந்தீங்கல்ல, இந்த ஸ்திரீ தான் அதை புசிக்க சொன்னால் அதனால புசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை அந்த கொஸ்டின் எங்கே டைவர்ட் பண்ணி விடுறாரு? ஏவாள் கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டுருவாரு. சரியா? இந்த ஏவாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏவாள்கிட்ட அப்போ ஆண்டவர் கேட்காரு, நீ புசிச்சியா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படி சொல்லாமல் அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த சர்ப்பம் தான் என்னையை வஞ்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க. நீங்க அதில் ஆண்டவர் பனிஷ் பண்ணும்போது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து சர்ப்பத்தை பனிஷ் பண்ணுவாரு, அப்புறம் ஏவாளுக்கு பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறமா லாஸ்ட்ல தான் யாருக்கு பனிஷ்மெண்ட் வரும்? ஆதாமுக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஆதாமோட சந்ததின்னு ரொம்ப கரெக்டா இதாகுது, என்ன ப்ரூவ் ஆகுது. ஏன்னா நம்மகிட்ட ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சேன்னு சொல்லி கேட்டால் நம்ம என்னதான் பண்ணுவோம்? உடனே நான் இல்லை அவன் இவன் இப்படி பண்ணதுனால தான் அப்படி பண்ணேன் அப்படி சொல்லி டைவர்ட் பண்ணுவோம்ல. இல்லை, நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம தவற ஒத்துக்கொள்ளணும். சரியா? நான் ஆண்டவர்கிட்டே டைரக்டா போய் நான் பாவி தான், நான் இந்த பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம தவற ஒத்துக்கொள்ளணும், நம்ம அவர்கிட்ட சாரி கேட்கணும். சரியா? சாரி கேட்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, மன்னிப்பாங்க. சரியா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் டம்முன்னு ஒரு சவுண்டு. அப்போ ஓடி போய் பார்த்தா மேலே இருந்த டார்ச் லைட் கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது. எங்கள் பக்கத்தில் எங்கள் பாப்பாவில் நின்றுட்டுருக்குறா, பயந்து நின்றுட்டுருக்குறா. நான் வந்து அந்த டார்ச் லைட் கீழே விழுந்து உடஞ்சதை பார்த்தோன்னே அவளுக்கு 2 அடி கொடுக்கணும்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் அவள் என்னையை பார்த்த உடனே, அம்மா சாரிம்மா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அவள் சொன்னதை பார்த்தோன்னே, ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டல, அவள் தான் நான் தான் தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட உடனே எனக்கு வந்து அடிக்கணும்னு தோணலை. சரி, இனிமே இப்படி பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அப்போ நம்ம ஆண்டவரும் தாயுள்ளம் கொண்டவர் தானே. அவர் என்ன பண்ணுவார், நம்ம அவர்கிட்ட டைரெக்டா போய் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்ம பாவத்தை அறிக்கையிட்டுட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், சரி இனிமே இப்படி பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்குன்னு ஓயாமல் என்ன பண்ணக்கூடாது, அதே சேம் தப்பை செஞ்சு அவர்கிட்ட சாரி கேட்கக்கூடாது. சரியா? நம்ம வந்து ஆதாமை போல இப்போ நீங்கள் பாவம் செஞ்சுட்டு நீங்கள் பயந்து கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நான் தான் பாவம் செஞ்சது உண்மைதான், நான் பாவி தான், என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னை இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவரோடு ஒப்புரவாகிடணும். சரியா? ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர், கல்வாரியின் மேட்டிலே கண் கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டிலே கண் கொள்ளாத காட்சியே, கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீக்கிடும், கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீக்கிடும், அழைக்கிறார் இதோ நீயும் வா உந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ஜெபம். இசப்பா, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி பாவத்தை உணர்ந்தவர்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற இந்த ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அந்த பாவங்களை மன்னித்து அவர்களை நல்வழிப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, இதுவரை உம்முடைய சந்நிதிக்கு விலகி ஓடினவர்களாக இருந்தாங்க, ஆனால் இப்பொழுதோ தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாங்க தகப்பனே. இவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் மன்னிக்கிறபடியால் உமக்கு நன்றி. இவங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்து அவர்கள் தவறை நீங்கள் மன்னித்தீங்களே, உமக்கு கோடான கொடி நன்றி ஏசப்பா. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.